அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் சொல்ல விரும்பும் தலைப்பு காசோலை மோசடி வழக்கில் காசோலையில் சொல்லப்பட்டுள்ள தொகைக்கு ஏதாவது காசோலையை உரிய வங்கியில் செலுத்தி வசூலுக்கு போடுவதற்கு முன்பு பகுதி தொகை கொடுக்கப்பட்டு விட்டால் அந்த காசோலையை பூரா தொகைக்கு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யலாமா? தாக்கல் செய்தால் அதனுடைய நிலை என்ன என்பதை பற்றி சொல்ல விரும்புகின்றேன். மாற்றாவண முறிவு சட்டம் பிரிவு 138 சொல்லப்படுவது என்னவென்று சொன்னால், அந்த பிரிவின் கீழ் குற்றவியல் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த காசோலை உரிய தொகைக்கு உரிய கடனுக்காக தரப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது டெட் ஆர் அதர் லீகல் என்ஃபோர்சிபிள் லயபிலிட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதைதான் உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கிலே டிஸ்சார்ஜபிள் லீகல் டெட் என்று திருத்தி ஒரு தீர்ப்பிலே வழங்கியிருக்கிறது. அதே போலத்தான் ஒரு வழக்கிலே உச்சநீதிமன்றத்திலே 2022/6 கரண்ட் தமிழ்நாடு கேசஸ் பக்கம் 467 என்ற வழக்கிலே ஒரு காசோலை 20 லட்சத்திற்கு கடனுக்காக வழங்கப்படுகிறது. அந்த காசோலை வழங்கப்பட்ட தேதியிலே அவர் வாங்கிய கடனுக்காக இந்த குற்றச்சாட்டப்பட்ட நபர் அந்த காசோலையிலே கையெழுத்திட்டு கடன் பெற்றவரிடம் கொடுத்திருக்கிறார். ஆனால் கடன் பெற்ற பிறகு காசோலையை வங்கியிலே செலுத்துவதற்கு முன்பாகவே அந்த காசோலைக்காக ரூபாய் 4 லட்சத்தை கடன் பெற்றவரிடம் திருப்பி செலுத்திவிட்டார். ஆனால் அவ்வாறு பெற்றுக்கொண்ட தொகையை அவர் தெரிவிக்காமல் அந்த காசோலையை 20 லட்சத்திற்கு கடன் வாங்கியவருடைய கணக்கிலே வசூலுக்காக போடுகின்றார். அந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டு வழக்கு முதலிலே விசாரணை நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்ட பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு செல்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்திலே நான் மேலே சொல்லியுள்ள வழக்கிலே அவ்வாறு வழங்கப்பட்டுள்ள காசோலை 20 லட்சத்திற்கு கொடுக்கப்பட்ட பிறகு அந்த காசோலை வங்கியில் வசூலுக்கு போடுவதற்கு முன்பாக ரூபாய் 4 லட்சத்தை, அதாவது அந்த காசோலை எதற்காக கொடுக்கப்பட்டதோ அந்த கடனிலே 4 லட்சம் செலுத்தப்பட்டு விட்டது. ஆகவே அந்த அவ்வாறு செலுத்தப்பட்ட தொகையை செலுத்தப்பட்டுவிட்ட காரணத்தினாலே அந்த காசோலை ரூபாய் 20 லட்சம் கோரி வங்கியிலே அவர் செலுத்தியது மாற்றாவண முறிவு சட்டம் பிரிவு 138 படி வராது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்து அந்த எதிரியை விடுதலை செய்திருக்கிறது. இது மிகவும் சிறப்பான தீர்ப்பாக கருதப்படுகிறது. அவ்வாறு பகுதி தொகை பெற்றுக்கொண்டு விட்டால் அது டெட் ஆர் அதர் லயபிலிட்டி என்ற வரம்பிற்குள் வராது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது.